வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உள்பாவோட உயரம் எப்படி கம்மி பண்றதா பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்ப பாத்தீங்கன்னா உயரம் வந்து நம்ம நிறைய விதத்துல கம்மி பண்ணுவோம். டக் போடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மேல மடிப்பை வந்து அப்படியே மடிச்சு அடிப்போம். இல்லைன்னா கீழே நம்ம அப்படியே ஒரு கட் பண்ணி போட்டுட்டு மடிச்சிடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கீழே என்ன ஆகும்னா எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கட் ஆயிடும். சரிங்களா? அது வேஸ்டா போயிடும். அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கே. அப்போ நம்ம வந்து வித்தியாசமா பண்ணலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஸோ உங்களுக்கு அது ஓகே பெட்டரா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுங்க, இல்ல இது பெட்டரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 4 இன்ச்சு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 4 இன்ச்சை வந்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. மேல நம்ம நாடா போறோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 4 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ மொத்தமே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 6 தையல் கொடுத்துருப்பாங்க, இல்ல 4 தையல். ஒவ்வொரு பாவாடையிலும் ஒரு ஒரு மாதிரி தையல் வரும். ஒண்ணு வந்து 6 கட்டிங் வரும், ஒண்ணு வந்து 4 கட்டிங், 4 பிட்டு அந்த மாதிரி வரா மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு விட்டு தையல் போட்டுங்க. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஓபன் பண்றேன். ஏன்னா இந்த ஓப்பன்ல நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா, 4 இன்ச்சு கட் பண்ணதுனால அந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால ஓப்பனுக்காக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம கட் பண்ண பீஸை வச்சு பார்க்கலாம் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. 2 இன்ச்சு அங்க அதிகமா இருக்கு, இது 2 இன்ச்சு கம்மியா இருக்கு. அது பாருங்க. அப்போ அந்த 2 இன்ச்சை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். உள்ளதோ தையல் கொடுத்துருக்காங்க இல்லையா, எத்தனை தையல் கொடுத்துருக்காங்க? ஒரு 4 தையல் 5 தையல் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுல இருந்து மேல ஒரு கரெக்டா ஒரு 1/2 இன்ச்ல இருந்து அப்படியே கிராஸா ஒரு 3 இன்ச்சு இல்ல 4 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸா அடிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அதுல வர எத்தனை தையல் வருதோ அது எல்லாத்துலயுமே அடிச்சிடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம நார்மலா அப்படியே மடிச்சு அடிக்கிறதுக்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்க மடிச்சு அடிச்சீங்க அப்படின்னா நம்ம பாவாடை கட்டும் போது இன்னும் பெருசா இருக்கும். சாரி கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி பெருசா இருக்கும். கீழே மடிச்சு அடிச்சா நல்லா இருக்காது. சரி நடுவுல டக்கு எங்கன்னா போடலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நடக்கும் போது தடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண அந்த அடையாளமே இருக்காது. அந்த அளவுக்கு பினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். இது வந்து ஓப்பன் நம்ம பிரிச்சு விட்டோம் இல்லையா, அதையும் நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கலாம். ஏன்னா பிரிஞ்சு வரக்கூடாது இல்லையா, அதனால நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பெல்ட்டை மேல வச்சு பாருங்க. இப்ப நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஆல்ரெடி 4 இதுலயுமே 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணதுனால ஸ்டிச் பண்ணதுனால அது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப பாருங்க உள் சைடுல எடுத்துக்கோங்க. பிசுறு உள்ள போற மாதிரி எடுத்து அப்படியே மேல வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. 1/4 இன்ச் நான் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு தையல் கொடுத்துருக்காங்களே அந்த தையல் மேலேயே போடுங்க. இந்த மாதிரி கரெக்டா வச்சு தையலுக்கு மேலேயே போடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். பினிஷிங்கா பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு நார்மலா வந்து பாவாடைக்கெல்லாம் அப்படின்னும் போது 20 ரூபாய், மேல மட்டும் நம்ம கட் பண்றது 20 ரூபாய் கேட்போம். எக்ஸ்ட்ரா நீங்க 20 ரூபாய் கேட்டா கூட தாராளமா கொடுப்பாங்க. ஏன்னா பினிஷிங் வந்து நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து 50 ரூபாய் கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கரெக்டா வச்சு பினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க அங்க ஒரு ஓவர்லாக் போட்டாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் வந்து ஓவர்லாக் பண்ணல. அந்த பீஸ் அப்படியே மேல பார்த்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுங்க. மேல பார்த்த மாதிரி இருந்தாலும் சரி, கீழே பார்த்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆனா ஒரு படிமான தையல் போட்டுதான் ஆகணும். அப்பதான் அது மடிக்காம இருக்கு, இல்லைன்னா மடிச்சுக்கும் அப்படியே. இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுங்க. ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா கைடு அளவு அந்த மாதிரி வச்சு போடுங்க, அழகா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாவே போட்டு எடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். உள்ளேயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது. ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பா போடுறேன்.
நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். பாய்.